அவசரமாக கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ரகசியமாக கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இந்த ரகசிய கல்யாணத்துக்கு காரணம் இதுவாக தான் இருக்கும். இவர் கணவர் இருக்காரே வசி சாட்சி, அவருடைய முதல் மனைவி கதறல் பேட்டி கொடுக்க போறாங்க பாருங்க. ஏற்கனவே கல்யாணம் ஆகி அந்த மாதிரி கசம்சா ஏதோ நடந்திருக்குமோ? நீங்க பிளாஷ்பேக் சொல்றீங்க. 7-8 வருஷமா இந்த வசி சாட்சி அப்படிங்கிறவரை இவர் லவ் பண்ணிக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு சொன்ன கையோட அவசரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு வேற சொல்லியிருக்காரு. எங்க 7-8 வருஷமா காதலிச்சதாக நீங்களே சொல்றீங்க, அப்புறம் எப்படி அதுக்கு பேர் அவசர கல்யாணம் ஆகும்? பின்ன எத்தனை வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணாக்கா அது நிதானமான கல்யாணம் அப்படின்னு நீங்க ஒத்துக்குவீங்க? கர்ப்பமாகிட்டாங்களாம், கொஞ்ச நாள் ஆனால் வெளியில் தெரிஞ்சிடும் அப்படிங்கிறதுக்காக அவசரமாக கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் சொல்லியிருக்காரு. நீங்கள் எப்போ பேசினாலும் நான் ஆதாரம் இல்லாமல் எதையும் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் நீங்கள். இவங்க கர்ப்பமாகியிருக்காங்க அதனால் அவசர கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? 8 வருஷம் ரகசிய காதல் இருக்கு. அப்போது முதல் கணவர் கூட வாழ்ந்துட்டு இருக்கும் போதே வா அப்படிங்கிற மாதிரி ஒரு விரசமான கமெண்ட் வேற கொடுக்குறாரு. முதல் கணவரை விவாகரத்து செய்ததாக செய்திகள் வெளிவந்தது 2022ஆம் வருஷம். நடிகை மீனாவின் கணவர் இறந்ததற்கு பிறகு தனுஷுக்கும் மீனாவுக்கும் காதல், சீக்கிரத்தில் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க என்று சொன்னார். அப்போ அவர் சொன்ன அந்த சமயத்துல தனுஷ் ஐஸ்வர்யா ரஜினிகாந்துடைய விவாகரத்து கூட நடக்கல. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஐத்தமிழ் நேயர்களுக்கு வித்தகன் சேகரின் அன்பு வணக்கங்கள். அவசரமாக கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, ரகசியமாக கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இந்த ரகசிய கல்யாணத்துக்கு காரணம் இதுவாக தான் இருக்கும். இவர் கணவர் இருக்காரே வசி சாட்சி, அவருடைய முதல் மனைவி கதறல் பேட்டி கொடுக்க போறாங்க பாருங்க. இப்படியெல்லாம் வாய்க்கு வந்ததை வசை மாறிகளை வாழ்த்துவதற்கு பதிலாக வசை மாறிகளை அள்ளி தெளிச்சிருக்காரு மூத்த பத்திரிகையாளர் என்ற பெயரில் ஒரு யூடியூபர். அவர் யாரை இப்படியெல்லாம் அவதூறு பிரச்சாரம் பண்ணியிருக்காரோ அவங்க பேர் விஜே பிரியங்கா தேஷ்பாண்டே. அவங்க மேலே வசை மாறி பொழிந்திருக்கிற அந்த மூத்த பத்திரிகையாளர் யார் என்பதை நான் சொல்லி தெரிய வேண்டும் என்பதில்லை. புத்திசாலி ரசிகர்கள் நீங்களே தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க, கமெண்ட்ல அதை தெரிவிங்க. விஜே பிரியங்கா தேஷ்பாண்டே மகாராஷ்டிராவை பூர்வீகமாக கொண்டவர். அவங்க அம்மாவும் அப்பாவும் மகாராஷ்டிராவிலிருந்து கர்நாடகாவுக்கு குடிபெயர்ந்த பிறகு அங்கு பிறந்து பள்ளி படிப்பு வரை அங்கு வளர்ந்தவர் தான் பிரியங்கா தேஷ்பாண்டே. அதன் பிறகு சென்னை எத்ராஜ் கல்லூரியில் படித்து பட்டம் வாங்கினார். அவர் சன் டிவி, ஜி டிவி, அதன் பிறகு விஜய் டிவி என்று பல சேனல்களில் ஆங்கராக பணியாற்றி தனக்கென ஒரு தனி அடையாளத்தை ஏற்படுத்தி கொண்டு ரொம்ப கலகலப்பாக பேசுவதில், கலகலப்பாக நிகழ்ச்சியை கொண்டு செல்வதில் பல ரசிகர்களை சம்பாதித்து சின்னத்திரையின் சூப்பர் ஸ்டார், சின்னத்திரையின் லேடி சூப்பர் ஸ்டார் என்கிற பட்டம் பெற்றவர் தான் பிரியங்கா தேஷ்பாண்டே. நான் சொன்னேன் அந்த மூத்த பத்திரிகையாளர். அவர் இந்த பிரியங்கா தேஷ்பாண்டேவுடைய திருமணத்தை பற்றி, சமீபத்திய சில தினங்களுக்கு முன் நடந்த திருமணத்தை பற்றி என்னவெல்லாம் அவதூறு பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நான் ஒரு பட்டியலே ஒப்பிக்கிறேன் பாருங்க. முதல்ல இவருடைய முதல் கணவர் தான் இவரை சின்னத்திரைக்கே அறிமுகப்படுத்தினாரு. அந்த அறிமுகப்படுத்தின கணவரையே தூக்கி எறிஞ்சிட்டு வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்லியிருக்காரு. ரெண்டாவது, 7-8 வருஷமா இந்த வசி சாட்சி அப்படிங்கிறவரை இவர் லவ் பண்ணிக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு சொன்ன கையோட அவசரமாக கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு வேற சொல்லியிருக்காரு. 7-8 வருஷமா கல்யாணம் காதலிச்சதாக நீங்களே சொல்றீங்க, அப்புறம் எப்படி அதுக்கு பேர் அவசர கல்யாணம் ஆகும்? பின்ன எத்தனை வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணாக்கா அது நிதானமான கல்யாணம் அப்படின்னு நீங்க ஒத்துக்குவீங்க? 10 வருஷமா, 20 வருஷமா? அப்புறம் ரகசிய கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு வேற சொல்றாரு. இவர் பண்ணது, பிரியங்கா தேஷ்பாண்டே பண்ணது ரகசிய கல்யாணம் கிடையாது. அதுக்கு பேர் இன்டிமேட் மேரேஜ்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு தமிழ்நாடு உள்பட பல
மாநிலங்களிலும் வெளிநாடுகளிலும் பிரபலமாகிக்கிட்டு வர ஒரு கல்ச்சர் இன்டிமேட் மேரேஜ். அது என்னன்னா, ஊரையே கூப்பிட்டு லட்சமாக செலவு பண்ணி கிராண்டாக கல்யாணம் பண்ணாமல் சிம்பிளாக மனசுக்கு நெருக்கமான ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் இப்படி ஒரு 40-50 பேரை மட்டும் அழைத்து ஒரு சின்ன மினி ஹாலில் கல்யாணம் பண்ணுற அந்த கல்ச்சர் இன்னைக்கு வந்து அதிகரிச்சுட்டு வருது. அப்படித்தான் பிரியங்கா தேஷ்பாண்டே கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பிரியங்கா தேஷ்பாண்டே அவசர கல்யாணம் பண்ணதுக்கு ஒரு காரணம் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு குறுயலான கற்பனை அப்படின்னு தான் சொல்லணும். என்னென்னா, அவங்க வந்து கர்ப்பமாகிட்டாங்களாம். அதை கொஞ்ச நாள் ஆனால் வெளியில் தெரிஞ்சிடும் அப்படிங்கிறதுக்காக அவசரமாக கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் சொல்லியிருக்காரு. நீங்கள் வந்து எப்போ பேசினாலும் வந்து நான் ஆதாரம் இல்லாமல் எதையும் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் நீங்கள். இவங்க கர்ப்பமாகியிருக்காங்க அதனால் அவசர கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? அப்புறம் அவங்களுடைய முதல் கணவர் பிரவீன்குமார், அவர் தான் இவங்களை டிவி ஃபீல்டுலேயே இன்ட்ரடியூஸ் பண்ணினது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இது முழுக்க பொய். பிரியங்கா தேஷ்பாண்டே 2010ஆம் ஆண்டிலேயே, அதாவது தன்னுடைய சுமார் 18வது வயதிலேயே ஆங்கரிங் பண்ண வந்துட்டாங்க. அவருடைய முதல் கணவர் பிரவீன்குமாரை அவங்க சந்தித்ததே, அவங்க முதல்ல ஜீ தமிழில் ஆங்கராக ஒர்க் பண்ணி, அதுக்கு பிறகு சன் டிவியில் ஆங்கராக ஒர்க் பண்ணி, அதுக்கு பிறகு விஜய் டிவியில் ஆங்கரிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் விஜய் டிவியில் ப்ரோக்ராம் ப்ரொடியூசராக இருந்த பிரவீன்குமாரை அவங்க மீட் பண்ணியே இருக்கிறாங்க. அதனால் பிரவீன்குமார் இவங்களுக்கு வாய்ப்பு வாங்கி தரலை. இவங்க அதுக்கு முன்னாடியே ஒரு பாப்புலர் விஜே தான். அப்புறம் அந்த கணவர் வசி சாட்சி, அவருடைய 60 வயசு இருக்கும் அவருக்கு. இவங்களுக்கு 36 வயசு. ஒரு 36 வயசு பெண் எதுக்காக 60 வயசு வயதானவரை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. வசி சாட்சியுடைய பர்த் சர்டிஃபிகேட் நீங்கள் பார்த்தீங்களா? அவருக்கு 60 வயசு ஆகுது அப்படின்னு நீங்கள் எதை வச்சு சொல்கிறீங்க? சால்ட் அண்ட் பெப்பர் இருந்தாலே உடனே வந்து வயதானவர் தான் அப்படின்னு முடிவு பண்ணிடலாமா? இன்னைக்கு எத்தனையோ இளைஞர்கள் கூட ஊட்டச்சத்து குறைவு, மரபணு கோளாறுகள் போன்ற சுற்றுப்புற மாசு போன்ற பல்வேறு காரணங்களால் சின்ன வயசுலேயே தலைமுடி நரைச்சிடுது. நிறைய இளைஞர்களுக்கு, இளம் பெண்களுக்கும் கூட 30 வயதிலேயே முக்கால்வாசி தலை நரைத்த ஆண்களும் பெண்களும் இந்த நாட்டில் இருக்கிறாங்க. எனவே தலைமுடி நரைச்சிருப்பதை வச்சு அவருக்கு 60 வயசு என்று முடிவு கட்டுவது தவறு. அவருக்கு என்ன வயது என்பதை இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வமாக யாரும் தெரிவிக்கலை. அவர் வசி சாட்சி ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி நடத்திட்டு வராரு. அந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியில் ஆங்கரிங் பண்ண போனவங்க தான் பிரியங்கா தேஷ்பாண்டே. அந்த இடத்துல தான் இந்த 2 பேருக்கும் இடையில் அறிமுகம் ஏற்பட்டிருக்கு. இவர் என்ன சொல்கிறாரு, அந்த மூத்த பத்திரிகையாளர் 7-8 வருஷ ரகசிய காதல் அப்படிங்கிறாரு. அது மட்டும் இன்னொன்றும் சொல்லியிருக்காரு, 8 வருஷம் ரகசிய காதல் இருந்திருக்கு. அப்போது முதல் கணவர் கூட வாழ்ந்துட்டு இருக்கும்போதே வா அப்படிங்கிற மாதிரி ஒரு விரசமான கமெண்ட் வேற கொடுக்குறாரு. முதல் கணவரை விவாகரத்து செய்ததாக செய்திகள் வெளிவந்தது 2022ஆம் வருஷம். 2016 பிரியங்காவுக்கு திருமணம் நடந்தது. 2022ஆம் ஆண்டு வாக்கில் தான் அவங்களுக்கு டிவோர்ஸ் ஆச்சு அப்படிங்கிற செய்திகள் வெளிவந்திருக்கு. ஆனால் அவங்களுக்கு டிவோர்ஸ் ஆனது ஆக்சுவலாக எந்த வருஷங்கிறது இன்னும் வெளிப்படையாக தெரியல. அது 2022ஆகவும் இருக்கலாம், அல்லது அதுக்கு முன்னாடி 2021, 2020ஆகவும் கூட இருக்கலாம். எனவே முதல் கணவர் கூட வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே அவருக்கு இந்த வசி சாட்சி கூட கள்ளத்தொடர்பு ஏற்பட்ட மாதிரி வேற ஒரு அசிங்கமான கற்பனையை முன் வச்சிருக்காரு. ஒரு பெண் முதல் திருமணம் தோல்வியில் முடிஞ்சு சில வருஷ தனிமைக்கு பிறகு ஒரு 2வது திருமணம் அமைதுன்னு சொன்னால் அவங்கள வாழ்த்த மனசில்லாட்டி கூட இந்த மாதிரி அவதூறு செய்யாமல் இருக்கலாம் இல்லையா? அப்புறம் இன்னொன்று என்ன சொல்லியிருக்காரு, அந்த வசி சாட்சியுடைய முதல் மனைவின்ட்டு யாராவது வந்து நிற்க போகிறாங்க பாருங்கள் மீடியாவில்,
என் கணவர் என்னை கைவிட்டுட்டாருன்னு சொல்லி கதற போகிறாங்க பாருங்க அப்படின்னு வேற சொல்லியிருக்காரு. இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம்? வசி சாட்சி இதுக்கு முன்னாடி ஏற்கனவே திருமணமானவர்னு உங்களுக்கு தெரியுமா? அப்படியே திருமணம் ஆகியிருந்தாலும் ஒருவேளை அவருடைய முதல் மனைவி இறந்து போயிருக்கலாம், அல்லது முதல் மனைவியை சட்டப்படி விவாகரத்து செய்திருக்கலாம். அப்படி செஞ்சுட்டு கூட அவர் இந்த திருமணத்தை பண்ணியிருக்கலாம் இல்லையா? ஒரு வயதானவர் திருமணம் செய்து கொண்டார் அப்படின்னாலே உடனே அவருடைய முதல் மனைவியை கைவிட்டுட்டு தான் திருமணம் செய்துக்கிறாருன்ட்டு ஏன் இப்படி சிந்திக்கிறீங்க? நான் சொல்கிற இதே மூத்த பத்திரிகையாளர் கடந்த பல ஆண்டுகளாக யூடியூபில் அவதூறு பிரச்சாரங்களை அள்ளி இறைத்து கொண்டிருக்கிறார். அதுக்கு ஒரு சில உதாரணங்களை மட்டும் நான் உங்க முன்னால் வைக்கிறேன். இது நான் நேரடியாகவே அந்த சம்பந்தப்பட்ட நடிகைகளிடம் கேட்டு தெரிந்து கொண்டு சொல்கிற விஷயங்கள். முதலாவது, நடிகை காஜல் பசுபதி. அவங்க பிக் பாஸிலும் சில நாட்கள் இருந்துட்டு வெளியே வந்த ஒரு புகழ்பெற்ற நடிகை. இப்போவும் நடித்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு இது போலதான் திடீர் திருமணம், காஜல் பசுபதிக்கு திடீர் திருமணம் என்று சேனல்ல பேட்டி கொடுத்தாரு. காஜல் பசுபதியை எனக்கு ஆர்டிஸ்ட் பிஆர்ஓங்க முறையில் எனக்கு தெரியும். அவங்களுக்கு நான் ஃபோன் போட்டு கேட்டேன், உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டேன். இல்லையே, யார் சொன்னது அப்படின்னு கேட்டாங்க. நான் அந்த மூத்த பத்திரிகையாளர் பேரை சொல்லி சொன்னேன். எங்க அந்த வீடியோ அனுப்புங்கன்னு கேட்டாங்க. நான் அனுப்பி வச்சேன். அதை பார்த்துட்டு காஜல் பசுபதி எனக்கு கால் பண்ணாங்க. நான் யாரோ ஒரு தொழிலதிபரை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டதாக அவர் சொல்லியிருக்காரு. அந்த தொழிலதிபருடைய பேரையே அவர் சொல்லி தான் முதல் முறையாக நான் கேள்விப்படுறேன். யார் அந்த தொழிலதிபர்னு சொல்லுங்க அவரை அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு பிறகு அவர் மேலே ஒரு வழக்கு போடுறதா கூட நினச்சாங்க. அதுக்கு பிறகு அதுக்கான செலவுகள், அந்த அவதூறு வழக்கு போடுறதுக்குன்னு கணிசமான தொகை செலவாகும் ஹைகோர்ட்டில். அந்த படத்தை செலவு பண்ண வசதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த முடிவை கைவிட்டாங்க காஜல் பசுபதி. அப்புறம் நடிகை கயல் ஆனந்தி. அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், போன வருஷம் போதை மருந்து கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக் அரெஸ்ட் ஆனார். அவர் அரெஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி தயாரித்த தமிழ் திரைப்படம் மங்கை. அந்த திரைப்படம் அடுத்த வாரம் வெளியீடு இருக்குது அப்படிங்கிற நிலையில் முந்தின வாரம் அவர் அரெஸ்ட் ஆனார். அவர் அரெஸ்ட் ஆன காரணத்தினால அந்த படத்தை வெளியிட முடியாமல் அப்படியே அது முடங்கி போச்சு. அப்போ இதே மூத்த பத்திரிகையாளர் என்ன சொன்னார்னா, கயல் ஆனந்தி அவருக்கும் அந்த ஜாஃபர் சாதிக்குக்கும் கள்ளக்காதல், அதனால தான் அந்த படத்துடைய ப்ரெஸ் மீட் சமயத்தில் கூட அந்த ப்ரொடியூசர் ஜாஃபர் சாதிக்கை வானளாவ புகழ்ந்து தள்ளினார் கயல் ஆனந்தி. இந்த 2 பேருடைய கள்ளக்காதல் காரணமாகத்தான் போலிருக்கு கயல் ஆனந்தி அவருடைய கணவர் கயல் ஆனந்தியை டிவோர்ஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு ஒரு குண்டத்திக்கு போட்டார். கயல் ஆனந்திக்கும் நான் ஃபோன் செய்து கேட்டேன், நீங்கள் உங்கள் கணவரோடு வாழ்ந்துட்டு இருக்கீங்களா இல்லையான்னு கேட்டேன். ஏன் அப்படி கேட்குறீங்கன்னு ஷாக் ஆனாங்க. இல்லை, நீங்கள் உங்கள் கணவரை விவாகரத்து பண்ணிட்டதாகவும் ஜாஃபர் சாதிக்கோட உங்களுக்கு இருந்த தொடர்பு காரணமாகத்தான் நீங்கள் உங்கள் கணவர் உங்களை டிவோர்ஸ் பண்ணிட்டாரு அப்படின்னும் ஒரு மூத்த பத்திரிகையாளர் பேசியிருக்காரு அப்படின்னு சொன்னேன். எங்கே அந்த வீடியோவை காண்பீங்க, அனுப்புங்கன்னு சொல்லி கேட்டாங்க. அனுப்பினேன். அதுக்கு பிறகு என்கிட்ட பேசின கயல் ஆனந்தி, இது அபாண்டமான குற்றச்சாட்டு, ஆதாரமே அடிப்படையே இல்லாத ஒரு பொய் அப்படின்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு ஜாஃபர் சாதிக்கை நான் வானளாவோ புகழ்ந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு கதாநாயகி ஒரு ப்ரெஸ் மீட்டில் அந்த படத்தில் நடிப்பதற்கு தனக்கு வாய்ப்பளித்த தயாரிப்பாளருக்கும் டைரக்டருக்கும் நன்றி சொல்வது அவங்கள தனிப்பட்ட முறையில் பாராட்டுவதாகுமா? நன்றி சொல்வது ஒரு கதாநாயகியின் கடமை இல்லையா? 1-2 வருடங்களுக்கு முன்னால் நடிகை மீனாவின் கணவர் இறந்ததற்கு பிறகு தனுஷுக்கும் மீனாவுக்கும் காதல், சீக்கிரத்தில் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க என்று சொன்னார். அப்போ அவர் சொன்ன அந்த சமயத்தில் தனுஷ் ஐஸ்வர்யா ரஜினிகாந்துடைய விவாகரத்து கூட நடக்கலை. அப்போவே அந்த சமயத்திலேயே தனுஷ் மீனாவும் காதலிக்கிறாங்க, கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்கன்னு சொன்னார். இப்போவே நான் சேனலில் பேசியிருந்தேன், இது கொஞ்சம் கூட அடிப்படை ஆதாரமற்ற வதந்தின்னு சொல்லிட்டு. அது உண்மைன்னு இப்போ ப்ரூவ் ஆயிடுச்சு. ஏன்னா தனுஷ் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் டிவோர்ஸ் கடந்த 2024ஆம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் நடந்துடுச்சு. மீனாவுடைய கணவரை இறந்துட்டார். ஸோ இவர் சொன்ன செய்தியில் வதந்தி உண்மையாக இருந்திருந்தால் இந்நேரம் தனுஷும் மீனாவும் கல்யாணம் பண்ணிகிட்டு இருக்கலாமே.
எந்த தடையும் இல்லையே. மூத்த பத்திரிகையாளர் என்று சொல்லிக்கொண்டு ஏன் இப்படி வக்கிர வியாபாரம் செய்கிறீர்கள்? அவரை சொல்லி குத்தம் இல்லை. ரகசியங்களை, திரைமறைவு செய்திகளை தெரிந்து கொள்ள நினைப்பதில் தவறு கிடையாது. ஆனா அது உண்மையான செய்தியா அப்படிங்கிறத ரசிகர்கள் அவங்களுடைய காமன் சென்ஸ்லயே புரிந்து கொள்ளலாம். அப்படி இல்லாம ஏதோ கள்ள தொடர்பு, கல்யாணத்துக்கு முன்னாடி கர்ப்பம், இந்த மாதிரி கணவன் இறந்த உடனே ஒரு நடிகைக்கு இன்னொருத்தர் கூட காதல், இந்த மாதிரியான கசமுசாக்களை, மசாலாக்களை விரும்பி கேட்கிற ரசிகர்கள் இருக்கும் வரை இவர் போன்ற ஒரு சில பத்திரிகையாளர்களின் காட்டில் அடைமழைதான். நேயர்களே, நான் சொன்ன இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல போடுங்க. பிரியங்கா தேஷ்பாண்டேவுக்கு வாழ்த்து சொல்ல விரும்புகிறவர்களும் கமெண்ட் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.